ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம நெல்லிக்காய் முடித்து பேஸ் போட போகிறோம். நான் ஏற்கனவே நெல்லிக்காய் நாட் சொல்லி தந்திருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போது ப்ளூ கலரில் 15 பீஸ் எடுத்துக்கிடுதோம். அதே மாதிரி ரோஸ் கலரில் 15 பீஸ். எல்லா பீஸும் 2 மீட்டர் அளவு எடுத்துக்கிடுதோம். இப்போ 2 மீட்டர் அளவு எடுத்துட்டு இப்போ நம்ம பேஸ் லைனுக்கு வந்து ரன்னிங் ஒயர் வந்து ரோஸ் கலர் எடுத்திருக்கேன். இப்போ ப்ளூ கலர் ஒயரை 2ஆக மடித்து அது 1 மீட்டர் ஆகும், 2ஆக மடிச்சிருக்கேன். அதே அளவுக்கு ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை 1 மீட்டர் அளந்து அப்படியே இந்த ப்ளூ கலர் ஒயருக்குள்ள இன்ட்டு மாதிரி இன்சர்ட் பண்ணுதோம். ரன்னிங் ஒயர் எப்போவுமே நம்ம கூட சாதாரண கூட போடும்போது ரன்னிங் ஒயர் அப்படியே வச்சு போடுவோம். ஆனால் நெல்லிக்காய் நாட்டில் அப்படி போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ரன்னிங் ஒயர் நான் 2.5 மீட்டர் வெட்டியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி வெட்டிக்கோங்க, அது கரெக்டான அளவாக இருக்கும். வெட்டாமல் நம்ம அப்படியே வச்சு போடும்போது நமக்கு அந்த நாட்டுக்குள்ளே அவ்வளோ பண்டிலையும் அப்படியே உள்ளே வச்சு கொண்டு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் அப்படி 2.5 மீட்டர் ஒயர் வெட்டியிருக்கேன். இப்போ ப்ளூ கலர் ஒயரை மடிச்சிருக்கேன் பாதியாக. அதே மாதிரி ரன்னிங் ஒயரை பாதியாக மடித்து ப்ளூ கலர் ஒயருக்குள்ளே விடுறேன். இப்போ அது இன்டூ ஷேப்பில் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நம்ம 3ஆவதாக ஒரு பூ போட போகிறோம். அதையும் அப்படி பாதியாக மடித்து, சாரி இதுதான் ரன்னிங் ஒயர், அது ரெண்டுமே நம்ம வெட்டின பீஸ் ஒயர், மறந்துட்டேன். ரெண்டுமே பீஸ் ஒயர், அதை மறந்துடாதீங்க. 2 பீஸ் ஒயரை அப்படி வச்சுட்டு இப்போ ரன்னிங் ஒயர் 2.5 மீட்டர் வெட்டி வச்சுருக்கோம்ல, அந்த ரன்னிங் ஒயரை தான் நம்ம இந்த 2 பூவுக்குள்ளேயும் விட போகிறோம். இதுதான் ரன்னிங் ஒயர், மறந்துடாதீங்க, நான் அப்போ மாற்றி சொல்லிட்டேன். இந்த ரன்னிங் ஒயரில் தான் நம்ம எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ண போகிறோம். மொத்தம் 30 பீஸ் நமக்கு தேவைப்படும். 30 பீஸுமே 2 மீட்டர் வெட்டி வச்சுக்கோங்க. ப்ளூவில் 15 பீஸும் ரோஸில் 15 பீஸ் வெட்டியிருக்கேன். இப்போ 3ஆவதாக ஒரு பூ உருவாயிட்டு இப்போ நம்ம 4ஆவது பூ க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒயர் ப்ளூ கலர், செகண்ட் ஒயர் ரோஸ் கலர். அந்த செகண்ட் ஒயரில் உள்ள முனியை எடுத்து அந்த எண்டிங் பாயிண்ட்டை எடுத்து இப்போ 4ஆவதாக நம்ம ஒரு பூ க்ரியேட் பண்ணுறோம். அதை ஃபஸ்ட்டு பூவிலையும் தேர்டு பூவிலையும் நம்ம விட்டோம்னா நமக்கு 4ஆவதாக ஒரு பூ க்ரியேட் ஆகும். இந்த 4ஆவது பூவை நம்ம நல்ல ஸ்ட்ரென்த்தாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ 4ஆவது பூ க்ரியேட் ஆகிட்டு இப்போ 5ஆவது பூ க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ளூ கலர் ஒயர் ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம அப்படியே மடித்து 3ஆவது பூ வழியாகவும் 4ஆவது பூ வழியாகவும் விடுறோம். இந்த 4ஆவது பூ வழியாக பாஸ் பண்ணுறேன், அதே மாதிரி 3ஆவது பூவிலையும் பாஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு 5ஆவது பூ க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ எல்லா பூவையும் நம்ம சமமாக இழுத்து விடணும். நீங்கள் முதல்ல நெல்லிக்காய் நாட் போட நல்லா படிச்சுக்கோங்க, அப்போனா தான் இந்த கூட போட ஈஸியாக இருக்கும். அது நான் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்து நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பூ க்ரியேட் ஆகிட்டு ரோஸ் கலர் ஒயர் தான் சென்டர் ஒயர், அதை சின்னதாக ஒரு நாட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடையாளம் தெரியும். அந்த பக்கமும் இந்த பக்கமும் தான் நம்ம எல்லா பூவும் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ ஒரு பூ க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ சென்டராக ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இதான் சென்டர் ஒயர்னு நமக்கு அடையாளம் தெரியும். இனிமேல் ரன்னிங் ஒயரில் நம்ம எல்லா பூவையும் அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே போகணும். எண்டிங் இப்போ நான் இதில் இந்த ரன்னிங் ஒயர் 2.5 மீட்டர் விட்டுக்கோங்க. அப்படியே பண்டிலாக வச்சு நம்ம போட முடியாது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் 2.5 மீட்டர் வெட்டிக்கோங்க. இப்போ நான் 2ஆவது பூ போட போகிறேன். இப்போ ரன்னிங் ஒயரை தான் நம்ம மடித்து அதில் தான் 2 ஒயரையும் இன்சர்ட் பண்ணணும். இப்போ நடுவில் ஒரு சென்டரில் ஒரு டாட் போட்டு வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ 2ஆவது பூ க்ரியேட் பண்ண போகிறேன். சென்டர் ஒயர் ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இப்படி மடிச்சுட்டு அதில் ப்ளூ கலர் இது ஃபஸ்ட்டு பூ கையில் மடித்து வச்சுருக்கிறது ஃபஸ்ட்டு பூ. இப்போ செகண்ட் பூவாக ப்ளூ கலர் ஒயரை இன்சர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பூ செகண்ட் பூ எதுக்கு சொல்கிறேன்னா அப்போனா தான் உங்களுக்கு ஈஸியாக
அடுத்த பூ ஃபார்ம் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை நினைவு வச்சுக்கோங்க. எந்த கலர் விடுதீங்களோ அதை ஃபஸ்ட்டு பூவை க்ரியேட் பண்ணும்போது நினைவாக வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் பூவிலேருந்து ஒரு முனியை எடுத்து ஒரு எண்டிங் எடுத்து இந்த 2 பூ வழியாகவும் பாஸ் பண்ணுறேன். தேர்டாக ஒரு முனியை எடுத்து மடித்து வச்சுட்டு இப்போ செகண்ட் பூ 2 பூ வழியாகவும் நான் பாஸ் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு பூ வழியாகவும் செகண்ட் பூ வழியாகவும் 3ஆவது லைனை ஜாயின் பண்ணுறேன். இது 3ஆவது பூ க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது 2ஆவது பூ இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலர். இந்த 2ஆவது பூவில் உள்ள ஒயரை எடுத்து 3ஆவது பூ வழியாகவும் 1ஆவது பூ வழியாகவும் பாஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நெல்லிக்காய் நட் போட நல்லா படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷனே தேவையில்லை, நீங்கள் இதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இப்போது பாஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 4ஆவதாக ஒரு பூ க்ரியேட் ஆகிருக்கு. இந்த 4ஆவது பூ வழியாக நம்ம அடுத்த பூ போட போகிறோம். எல்லா வயரையும் கைக்குள்ளே நல்லா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வயரை விட்டுட்டிங்கனாலும் பூ மாறி போயிடும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்லேயே உழைச்சிட்டு மறுபடியும் அதை எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 2ஆவது பூ போட்டாச்சு. இப்போ 3ஆவது பூ போட போகிறேன். 3ஆவது பூ வந்து ரோஸ் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ரெண்டு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, வெட்டி வச்ச 2 பீஸையும் எடுத்து கையில் வச்சுட்டு அதை ரெண்டையும் இப்படி கிராஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டு 3ஆவது ஒயர் வந்து நமக்கு என்னதுன்னா ரன்னிங் ஒயர். அந்த ரன்னிங் ஒயரை இப்படி உள்ளே விட்டோம்னா நமக்கு புரியுறதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன். 2 ஒயரையும் எடுத்து இப்படி கிராஸில் வச்சுக்கோங்க. 2 பீஸ் அது 2 பீஸ் ஒயரையும் எடுத்து கிராஸில் வச்சுட்டு 3ஆவதாக ரன்னிங் ஒயரை எடுத்து இந்த 2 பூ வழியாகவும் நம்ம பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 3ஆவது பூ க்ரியேட் ஆயிரும். இதே ப்ரொசீஜர் தான் நமக்கு ஒரு பேஸ் முழுக்க முடிக்கிறதுக்கு இதே ப்ரொசீஜர் தான் தேவைப்படும். மூணாவது பூ க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போது 2ஆவது ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து நம்ம ஒரு எண்டிங் பாயிண்ட் எடுத்து ஒரு ஒயரை எடுத்து இப்போது 4ஆவது பூ க்ரியேட் பண்ண போகிறோம். 3ஆவது பூ வழியாகவும் 1ஆவது பூ வழியாகவும் விடணும். இது 2ஆவது பூவில் உள்ள ஒயரை எடுக்கும், அதை 3ஆவது பூ வழியாகவும் 1ஆவது பூ வழியாகவும் விடுறோம். நம்பர் மறந்துடாதீங்க, அது நம்பர் ஞாபகம் வச்சாதான் உங்களுக்கு பூ கரெக்டாக வரும், அப்படி இல்லைன்னா தப்பாயிரும். இப்போ நமக்கு 4ஆவது பூவும் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ 5ஆவது பூ போடுறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒயரில் உள்ள ஒரு எண்டிங் எடுத்து இதில் விடுறோம். ஒரு ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு ஒயரில் உள்ள ஃபஸ்ட்டு பூவில் உள்ள ஒரு ஒயரை எடுத்து விடுறோம். ஒயர் மாற்றி எடுத்தீங்க அப்படின்னா பூ கரெக்டாக வராது, அதனால் ஒயரை பார்த்து எடுங்க. ஒயரோட பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் எடுத்து நம்ம அந்த ஒயரில் விடணும். 3ஆவது பூலையும் விட்டாச்சு. இப்போது 5ஆவது பூ க்ரியேட் ஆனதுனால நான் இப்போ எல்லா ஒயரையும் ஒன்று போல் இழுக்கேன். எங்கேயாவது லூஸ் இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இழுத்தீங்க அப்படின்னா பூ கரெக்டாக வரும். லூஸ் இருக்குது அப்படியே கொஞ்சமாக பக்கத்தில் வச்சு நெருக்கி வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு பூ கரெக்டாக ஒன்று போல் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் எல்லா நாட்டையும் அப்படியே டைட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு 4ஆவது பூவும் க்ரியேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் பேஸில் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் ஒவ்வொரு ஒயரும் ஜாயின் பண்ணும்போது காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் எல்லா பூவையும் ஜாயின் பண்ணணும்.
இப்போ ரோஸ் ஒயர்ஸை வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்தாப்பில் இதை ரோஸ் 3 அப்புறம் ப்ளூ 4 இப்படியே நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்கள் விருப்பம் போல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் 2 பீஸ் ஒயரையும் எடுத்து இன்ட்டு மாதிரி ஷேப்பில் வச்சு இதில் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம பூ போட போகிறோம். புரியலைன்னா தயவு செஞ்சு என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இன்ட்டு ஷேப்பில் வச்சுட்டு ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து ஒரு பூ மாதிரி கிரியேட் பண்ணி அந்த பூவுக்குள்ளே இந்த 2 ஒயரையும் நம்ம விடுறோம். விட்டு நல்லா டைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பூ போட ஈஸியாக இருக்கும். ரன்னிங் ஒயரை பக்கத்தில் வச்சுக்கோங்க, நெருக்கி கொண்டு வந்து. இப்போது இந்த ரன்னிங் ஒயரில் உள்ள எண்டை எடுத்து அப்படியே இந்த 2 பூ வழியாக இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ 3ஆவதாக ஒரு பூ கிரியேட் ஆகுது. அதே போல் தான் 3ஆவது பூ வழியாக நம்ம அடுத்த பூ கிரியேட் பண்ண போகிறோம். ரன்னிங் வேறு உள்ளே விட்டு எடுக்க கொஞ்சம் டைம் ஆகும், அதை மெதுவாக பார்த்து பண்ணுங்கள். அந்த ஒயர் மாற்றிடுதுன்னா அதை கரெக்டாக எடுத்து விரலில் வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் பூ கரெக்டாக நமக்கு ஃபார்ம் ஆகும். இதில் டைட்டாக பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ 3ஆவது பூ ஃபார்ம் ஆகிருக்கு. அது 1ஆவது பூ, அது 2ஆவது பூ, இது 3ஆவது பூ. இப்போ 1ஆவது பூவில் உள்ள ஒயரை எடுத்து இல்லை 2ஆவது பூவில் உள்ள ஒயர் மறந்துட்டேன். 2ஆவது பூவில் உள்ள ஒயரை எடுத்து 3ஆவது பூ வழியாகவும் 1ஆவது பூ வழியாகவும் விடுறோம். இப்போ 4ஆவது பூ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ தான் 1ஆவது பூ உள்ள ஒயரை எடுத்து 4ஆவது பூ வழியாகவும் 3ஆவது பூ வழியாகவும் விடுறோம். 1ஆவது பூ தான் லாஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணுவோம், அதில் உள்ள ஒயரை தான் லாஸ்ட் ஜாயின் பண்ணுவோம். நெல்லிக்காய் முடிச்சு போட படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதே ப்ரொசீஜர் தான் எல்லா பக்கமும் நமக்கு வரும். அதனால் அந்த நாட்டை நல்லா படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். இப்போ 5ஆவது பூவும் முடிஞ்சுது. இப்போ நம்ம ஒன்று போல் எல்லா பூவையும் எடுத்து விட போகிறோம். 5ஆவது பூவுக்கு நம்ம லூப் விட வேண்டாம், எல்லா லூப்பையும் அப்படியே டைட் பண்ண வேண்டியதான். அதனால் 5ஆவது பூவை அப்படியே இழுத்துற வேண்டியதான். இப்போ 5ஆவது பூ கிரியேட் ஆயிடுச்சு. இதே போல் எல்லா லைனும் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. பேஸில் ஒரு லைன் முடிச்சாச்சு. இப்போ 2ஆவது லைன் போட போகிறோம். 2ஆவது லைனுக்கும் நம்ம அதே மாதிரி பாதியாக அளந்துக்கிடுறோம். அதே 2.5 மீட்டர் ஒயர் எடுத்துக்கோங்க. 2.5 மீட்டர் ஒயர் எடுத்து நம்ம பேஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் உள்ள ஒயரை வச்சு அளந்து அதை பாதியாக மடித்து 2ஆவது லைன் போடுறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு பூவில் உள்ள ஒயரை மடித்து 2ஆவது பூவில் உள்ள ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் எடுத்து மடித்து கிராஸாக ஒரு பூ உருவாக்குறோம். இப்போ இந்த 2 பூ வழியாகவும் அந்த செகண்ட் பூ மடித்தோம் பார்த்தீங்களா, அதிலேருந்து ஒரு லைனை எடுத்து 3ஆவது பூ கிரியேட் பண்ணுறோம். 2 பூ வழியாகவும் பாஸ் பண்ணி இப்போ 3ஆவது பூ கிரியேட் ஆகிட்டு இப்போ 4ஆவது பூ கிரியேட் பண்ணுறோம். நாலாவது பூ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ 5ஆவது பூ கிரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நமக்கு இந்த 1ஆவது பூவில் உள்ள லாஸ்ட் ஒயர் விடுதோம் பார்த்தீங்களா, அதை விட்டு இப்போ எல்லா ஒயரையும் ஒன்று போல் இழுத்தோம் அப்படின்னா பூ கிரியேட் ஆயிரும். இப்போ ஒன்று போல் எல்லா ஜாயின்ட்ஸையும் இழுத்து விடுறோம். ஒரு பூ கிரியேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம எல்லா பேஸ் லைனையும் ஜாயின் பண்ணணும். நான் ஒரு 8 பேஸ் லைன் போட போகிறேன். இப்போதைக்கு 3 பூ போட்டு வச்சுருக்கேன்.
நான் 2வது லைன் சொல்லி தந்திருக்கேன். 3வது லைன் எப்படி போடணும்னு சொல்லித்தரேன். அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இது பேஸில் 2வது லைன் போட்டிருக்கோம். சென்டருக்கு அடுத்த லைன் போட்டிருக்கோம். 3வது லைன் போடும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் நான் 3வது லைன் தனியாக சொல்லித்தரேன். எப்போவுமே ரன்னிங் ஒயர் 2.5 மீட்டர், அதாவது நம்ம பூ அளந்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் உள்ள அளவுக்கு படி நம்ம 1 மீட்டர் ப்ளஸ் 1 மீட்டர் 2 மீட்டர் விட்டுட்டு கூடுதலாக 1/2 மீட்டர் விட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாக இருக்கும். அப்போ 2.5 மீட்டர் ரன்னிங் ஒயர் நமக்கு போதுமானதாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்தாலும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி தான் இப்போ 2 பூ கிராஸில் வச்சாச்சு. இப்போ இந்த 3வது கீழே